கிட்டத்தட்ட அக்னீஸ்வரன் இதயா அவர்கள் சொன்னதுன்றது அவர் ரொம்ப நுணுக்கமா ஒரு இடம்ன்றது அவ்வளவு எளிதா யாராலையும் கூட்டணி அமைக்க முடியல. ஏன்னா ஒவ்வொருத்தரோட எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா எல்லா தரப்பும் எல்லாரோடும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்கன்ற இடத்தில் துரைக்கண்ணா அவர்கள் சொன்னது ஓபிஎஸ் அவரோட டிமாண்ட் வேற ஒன்னா இருக்கு. உட்கட்சி உள்ளடி வேலை பிரச்சனை இருக்குன்றதையும் அவர் சுட்டி காட்டுறார். இன்னொன்று தினகரன் அவர்கள்ட்ட அவங்க என்ன முடிவு எடுக்க போறாங்க தெரியல. மேபி என்டிஏவா கூட இருக்கலாம். இப்போ மற்ற கட்சி பிரேமலதா தேமுதிக இருக்கு, ராமதாஸ் அவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னா நீங்க எப்படி யூகிக்கிறீங்க? என்ன மாதிரியான கூட்டணி இப்போ மோடி அவர்கள் மேடையில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு நீங்க யூகிக்கிறீங்க? இந்திய நாட்டினுடைய மாண்புமிகு பிரதமர் திரு மோடி அவர்களுடைய இந்த 23ஆம் தேதி வரக்கூடிய அந்த மேடையில் நீங்கள் சொல்லக்கூடிய எல்லோரும் இருப்பார்கள் அப்படி தான் நான் நம்புகிறேன். ஓ, எல்லாருமே? எல்லோரும் இருப்பார்கள், இருக்க வேண்டும். ஏன்னா காங்கிரஸ் கட்சி என்னதான் பிரச்சனை பண்ணாலும் திமுக விட்டு கொடுக்குதா? குழு அமைக்குது, முடிவெடுத்துட்டாங்களா? கிடையாது. அதே மாதிரி தான் அங்க எதிர்கட்சி, அதாவது தமிழ்நாட்டில் ஆளுகிற கட்சி திமுக என்ன முடிவெடுக்குதோ அதே முடிவை மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரியாக முடிவுகளை எடுக்கிறார். இல்ல, இப்ப பிரச்சனை வந்து இபிஎஸ் அவங்க என்ன முடிவு எடுக்க போறாங்கன்றது இல்ல. இதே அவர் தானே சார் தலைவர். இல்ல சார், அவரு நினைக்கலாம் அவரு தான் அந்த அணிக்கு தலைவர், அதுல மாற்று இல்ல. ஆனா ஓபிஎஸ் அவர்கள் வந்து சேர்றத பத்தியோ தேமுதிக வந்து சேர்றத பத்தியோ யார் முடிவு எடுப்பாங்க? அவங்களும் உரியவர்கள் முடிவெடுப்பார்கள்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கிறீங்களா? இல்ல இல்ல இல்ல, ஆனா அவர்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். ஆனா இங்க நீங்க சொன்னது மாதிரி எல்லா கட்சியும் எல்லாரோடையும் பேசிட்டு இருந்தாங்கன்னா அவர்களுக்கு நாட்டு நலனை விட தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் ஆட்சி அமைவதை விட தாங்கள் ஆட்சி அமைக்கணும்ன்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்கா இல்லையா? திரு டிடிவி தினகரன் அவர்கள் எடுக்கக்கூடியது அந்த கட்சியினுடைய தலைவராக அவர் முடிவெடுக்கிறார். அவர் எந்த முடிவை எடுத்தாலும் அது வரவேற்கத்தக்கதுதான். ஆனால் அவர் தான் அந்த முடிவை எடுப்பார், அதுல மாற்றே இல்ல. அக்னீஸ்வரன் நீங்க சொல்ற மாதிரி அவர் தான் இதையாவும் அதான் சொல்றாரு. அவர் கட்சிக்கு பாத்தியப்பட்டவர், அவர் தான் முடிவு எடுப்பார், அவர் கன்வின்ஸ் பண்ண போறாரு. ஆனா துரைக்கண்ணா சொன்னாங்கல்ல, இப்போ ஓபிஎஸ் சேர்றதுல ப்ராப்ளம் இருக்கு. இன்னும் சொல்லணும்னா, கூடுதலா சொல்லணும்னா, தினகரன் அவர்கள் கூட்டிய அந்த கூட்டத்திலேயே உள்ளடி வேலைகள் பத்தி பேசுறாங்க. நம்மளை ஜெயிக்க வைப்பாங்களா? ஏன் தினகரன் அவர்களே பேசிய பதிவுகள்லாம் இருக்குன்னா இதெல்லாம் சரி செய்யப்படுமா? இதெல்லாம் யாரு சரி செய்வாங்கன்னு கேட்கிறேன். சார் விஜயன் சார், தமிழ்நாட்டில் இந்த உள்ளடி வேலைகள் அப்படின்றது அது என்ன அதிமுக கூட்டணிகளை மட்டும் சொல்றீங்க? திமுகவில் இல்லையே இல்லையா? அவங்க ஒண்ணு நான் இன்னொன்னு சொல்லி வரேன். இப்ப நீங்க இந்த உள்ளடின்னு சொன்ன உடனே அதிமுக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி இங்க ஆட்சி அமைக்க வேண்டும். அதுக்கு இல்ல நம்ம போனா இவங்க உள்ளடி வேலை பார்த்துருவாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இல்ல, நான் என்ன கேட்கிறேன்னா அக்னீஸ்வரன், இதுல நான் கருத்து மாறுபட்ட கருத்துக்கே இல்ல. ஏன்னா கட்சிகள் செய்ய போறாங்க, என்ன நடக்குதுன்னு நம்ம பார்வையாளரா பாக்குறோம். ரைட். இதுல இது எப்படி சரி செய்யப்படும்னு நீங்க நம்புறீங்கன்னு? ரைட். இது எப்படி சரி செய்யப்படும்னா, இங்க அதிமுக தலைமையில் அப்படிங்கிற போது அங்க கட்டமைப்பு இருக்கிற கட்சி அதிமுக மட்டும்தான். நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் எல்லாரும் என்ன பார்க்கறாங்கன்னா 2017க்கு பிறகு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவரை தான் பார்க்கிறார்கள். 74 இருந்து 2016 வரைக்கும் அந்த கட்சியினுடைய நிலைப்பாட்டில் ஒரே கட்சியில இருந்தவருக்கு இவ்வளவு அனுபவம் இருக்கும்ன்றத மறந்துறாங்க. சிம்பிளா ஒரு 3 கேள்வி கேட்கிறேன், அதுக்கு நீங்க சொல்லுங்க. இப்போ ஓபிஎஸ் அவர்களுக்கு சிக்கல் இருக்கு. இப்போ ஓபிஎஸ் அவர்களை என்ன சொல்லி கன்வின்ஸ் பண்ண போறீங்க உங்க அணிக்கு அழைக்கிறதுக்கு? தேமுதிக கடந்த முறை ராஜ்யசபா இடம் கொடுக்கல, அதிருப்தி இருக்கு. அதை எப்படி கன்வின்ஸ் பண்ண போறீங்க? இப்போ நீங்க ராமதாஸ் அவர்களே எங்க அணிக்கு வருவாங்கன்றீங்க. ஏற்கனவே இன்னைக்கு கூட வழக்கை தீவிரப்படுத்திட்டு இருக்காங்க, குற்றச்சாட்டை தீவிரப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் என்ன சொல்லி இந்த அணிக்கு வரப்போறாங்க? நீங்க எப்படி அவங்க வருவாங்கன்னு நம்புறீங்கன்னு கேட்கிறேன். இல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணியில 2024 இருந்த கட்சிகள் என்னென்ன? பாட்டாளி மக்கள் கட்சி அங்க இருந்தாங்கல்ல. இன்றைக்கு ஐயா மருத்துவர் அன்புமணி அவர்கள் அதிமுக கூட்டணியில் இருக்கிறார்ல. ஆனா மரியாதைக்குரிய இதயா சார் பாமக மட்டும் மறந்துட்டார். தாவேகா இது சொல்றாரு, தமாக சொல்றாரு, ஐயா மூப்பனார் அணி சொல்றாரு, ஆனா பாட்டாளி மக்கள் கட்சியை மறந்துடுறாரு. ரைட், இருக்கட்டும். ஆனாலும் நான் என்ன சொல்றேன்னா, இந்த நிலை எல்லாத்தையுமே சார் 2026 அதிமுகவிற்கானது, 2029 அது பாரதிய ஜனதாவிற்கானது. அதுல தெளிவா இருக்கணும். இல்ல சார், அது நீங்க தெளிவா இருக்கிறீங்க. இதுல பாயிண்ட் என்னன்னா, இந்த 3 எப்படி சரி கட்டி கொண்டு வர வாய்ப்பு இருக்கான்னு. ரைட், ஓகே. இந்த முதல் இதுல சார் இப்ப அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா மருத்துவர் என்ன முடிவெடுப்பு வருவாருன்னு கேக்குறீங்கல்ல.
அந்த வழக்குகள் தன்மைகள்லாம் ஒருபுறம் இருக்கட்டும். சரி. இவர்கள் இந்திய நாட்டினுடைய பிரதமர் அவர்கள் பேசினால் இதே ஐயா மருத்துவர் என்ன சொன்னாங்க, நான் நினைத்தால் இந்திய நாட்டின் பிரதமரை பார்த்து என்னால் பேச முடியும்னு சொன்னாரா இல்லையா? சோ பிரதமர் பேசி சால்வ் பண்ணிடுவாங்க. ஒன்று, Okay. நான் அவர் பேசுறத வச்சு தான் நான் சொல்றேன். சரி. ரெண்டு, நீங்க தேமுதிக மரியாதைக்குரிய கேப்டன் அன்னியார் அவர்கள் ஓகே இங்க அதிமுக தலைமையில வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனால் அவர்கள் என்ன முடிவு எடுக்க போகிறார்கள்? இங்கு அடுத்த ஆட்சி அமைக்கக்கூடியது அதிமுக தலைமையிலான கட்சி தான். சோ ராஜ்யசபா எளிதா கிடைக்கும்ன்றீங்க? இல்ல சார், அது கட்சி முடிவெடுக்கும் சார். கூட்டணி தான் சார் முதல்ல முக்கியம் சார். நான் கேட்கிறேன், ராஜ்யசபா என்பது அந்த கட்சியினுடைய ஒரு உறுப்பினருக்கு அல்லது தலைமையில் இருப்பவங்களுக்கு கொடுக்கிறது. ஆட்சி மாற்றம்ன்றது திமுகவை மாத்தணுமா வேணாமா? நீங்க முதல்ல பொது நலன் முக்கியம், அப்புறம் தான் தன் கட்சி நலன். சரி, நீங்க சொல்றது வந்து ஜெயிக்க போற அணி வந்துருவாங்கன்றது உறுதியாக. ஓபிஎஸ் அவர்கள் எப்படி வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன 2024 நீங்க பாராளுமன்ற தேர்தல்ல மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் சொன்னாங்களே, அது அதிமுகவினுடைய பொதுச் செயலர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை கேட்டுட்டா சேர்ந்தாங்க. அதே போல்தான் இதுவும். நான் பார்ப்பது பாக்கியம் என்று சொன்னார் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர். இதுல ரொம்ப நுணுக்கமா ஒரு இடம் வருது. என்டிஏல சேர போறீங்க, உங்க வீட்டுக்குள்ள வர போறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுதுன்ற வரவேற்கிறோம், வரவேற்பார்கள். அழகா அக்னீஸ்வரன் என்ன சொல்றாருன்னா, இவங்க எல்லாருமே வந்துருவாங்க. ஒன்னு ஜெயிக்கிற கூட்டணி, இன்னொன்று பிரதமரே பேசுறார், அமித்ஷா அவர்கள் பேசினால இவங்க எல்லாம் வந்துட போறாங்கன்றது. ஓபிஎஸ் அவர்களுக்கு என்டிஏக்கு வந்துருங்க, அகாமடேட் ஆகிங்கன்னு சொன்னா எளிதா ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அமைஞ்சிருன்றதை எப்படி பாக்குறீங்க? அக்னீஸ்வரன் அதுதானே சொல்றாரு. சுருக்கமா பாத்தீங்கன்னா எப்படி சொல்லி? இல்லை, நீங்கள் இது ஒரு பிரம்மாண்ட கூட்டணியாக, ஒரு வலுவான கூட்டணியாக அமைந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றிவிடும் என்கிற நம்பிக்கை பொதுவெளிகளில் இன்னும் வரலை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நான் பல பதிவுகளில் சொன்ன மாதிரி திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து ஒரு தேர்தல் பயணத்தில் மிக தீவிரமாக இறங்கி பண்ணிட்டாங்க. இப்போ இங்கே இதுவரையிலும் இந்த ஒப்பந்தம் எடுத்த 10 மாதம் ஆகியும் கூட இன்னும் வரலை. திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து, திரு டிடிவி தினகரன் அவர்கள் வந்து அவங்க என்டிஏவில் இருக்கிற பொழுது அந்த என்டிஏவுக்கு எத்தனை, அந்த திரு ஓபிஎஸ் அவர்களுக்கும் திரு டிடிவி அவர்களுக்கும் எத்தனை இடங்கள், எந்தெந்த தொகுதிகள் என்பதை இறுதிப்படுத்துகிற நிலைப்பாடு என்பது திரு எடப்பாடி பழனிசாமிகிட்ட தான் இருக்குது. நீங்கள் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். 2021 15 இடம் ஆமாம் பாஜக கேட்டதில்ல. அப்போ அந்த 15 இடங்களாவது குறைந்தபட்சம் வேணுங்கிற டிமாண்ட் வச்சிருக்காருங்கிறாங்க. இதில் ஒரு 6 தொகுதிக்கு வேட்பாளர் அறிவிச்சிட்டார். யாரு? டிடிவி தினகரன். அப்ப அந்த 6 தொகுதி எங்களுக்கு வேணுங்கிறார். இந்த 6மே அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள். இந்த சிக்கல்களை எப்படி தீர்க்க போகிறாள் இருக்கு. திரு ஓபிஎஸ் அவர்கள், திரு டிடிவி அவர்கள் என்டிஏவில் இணைந்தாலும் இவர்களோடு இணக்கமாக திரு எடப்பாடி பழனிசாமி பயணிப்பதற்கான நிலை இருக்குதாங்கிறதா இப்ப யதார்த்தம்.